கலகலன்னு இருக்கும். ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. கேஆர் விஜயா அம்மாலேருந்து நீங்கள் சச்சு அம்மாலேருந்து திருப்பியும் டெல்லி கணேஷ் சார், இந்த மாதிரி எக்கச்சக்க பேர். நீங்கள் அனுமோகன் சாரும் சரி, நம்ம நளினி மேடமும் சரி, எல்லோரும் ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட். சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவாக வாழ்கிறவங்க, எவ்வளோ ஒழுக்கமாக இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. சவுண்ட் சைடும் சரி, ஃபோட்டோகிராஃபி சைடும் சரி, ஈவன் ஃபைட் அண்ட் டான்ஸ் கொரியோகிராஃபரும் சரி, வந்து கொரியோகிராஃபியும் சரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வளர்ந்துருக்கு. அது அந்த வளர்ச்சியை நம்ம வந்து வரவேற்கிறது தான். அந்த மாற்றத்தை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அதில் அடாப்ட் ஆகிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ இந்த நாங்கள் எடுத்திருந்த காமெடி ஃபிலிம் வந்து அந்த காலத்தில் எப்படி ஊட்டி உரிய ஒரு காமெடியாக இருந்ததோ அதே மாதிரி உள்ள தேடித்தான். அதே மாதிரி தான் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். சார் ஆக்சுவலி சமீப காலத்தில் அந்த ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காரு. ஒன்று சின்ன திரையும் பண்ணிகிட்டு இருக்கலாம், படங்களும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்படி பார்த்தா நான் பழைய நடிகர் தான். 25 years ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிக்கணும் இல்லையா? இப்போ இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கே வந்து எங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியல. என்ன சார்? சரி, ஆமாம். ஸோ ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், அவர் கூட நாம் அடாப்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எனக்கு ஏதோ மோகன் சார் வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிற ஃபீல் தான் எனக்கு ரொம்ப பழக்கமான அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. மோகன் சாரும் வந்து புது டைரக்டர்களுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுவார். எனக்கெல்லாம் வந்து எனக்கு மணிவண்ணன், மனோபாலா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே முதல் படத்துக்கு நாங்கள் பண்ணதுக்கு காரணமே வந்து மோகன் தான். அவருடைய சப்போர்ட். அவர் சில்வர் ஜூப்ளி படங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது எங்களை ஆதரித்து எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக டேட்ஸ் கொடுத்து படம் பண்ண சொன்னார். அந்த ஒரு நல்ல ஒரு கேரக்டர் மாதிரி தான் சாரை நான் ஃபீல் பண்ணேன். நான் லப்பர் வந்து மாபெரும் வெற்றி படம். அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம். அந்த படம் வந்து முழுக்க ஒரு வயலன்ஸ்னு சொல்ல முடியாதுல்ல, அதுவும் ஹியூமன் எமோஷன்ஸ் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அந்த படம். எவ்வளோ என்ன ஒரு கான்செப்ட் அது. கிரிக்கெட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்கு வயசே கிடையாது. இப்போ என்னென்னா ரங்கராஜன் சார் நானும் வந்து கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான் கணக்கு இல்லையா? ஸ்பெஷலாக வந்து அந்த ஆப்பிள் பெண்ணேனி யாரோ எனக்கு அப்படியே கண்ணிலே இருக்கு உங்களை பார்க்கும்போது. யூ ஹேவன்ட் ஈவன் சேஞ்ச், கொஞ்சம் கூட ஒரு பிட் கூட சேஞ்சஸ் தெரியல உங்களுக்கு. வந்து உங்களுடைய நல்வாழ்த்தும் உங்களுடைய பெரியவங்களோட ஆசீர்வாதமும் எங்கள் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் நினைக்கிறேன். கடவுள். தட்ஸ் இட். ஐம் வெரி ஹாப்பி. வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வெரி நைஸ் டு பி பேக் இன் வசந்த் டிவி இன்டர்வியூ. இன்னும் நிறையா இன்டர்வியூஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணியிருக்கேன். அவங்களோட வீட்டுக்கு அமைச்ச பரிசுகள்லாம் இன்னும் இருக்குது. சார் ஃபர்ஸ்ட் கேள்வி நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். என்னென்னா, ஒரு 20 years 25 to 30 years இருக்குமா நீங்கள் கடைசியாக உங்களோட படம் வந்து இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை வந்து இப்போ கோப்பப் பண்ணுறது வந்து ஒரு பெரிய மேட்டர். அதை டீல் பண்ணுறதுன்றது எப்படி உங்களால் இந்த படத்தில் உங்களை இதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது? இந்த ட்ரெண்டுக்கு செட் ஆகிடுமா இப்போ நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டோரி? ஒரு காலத்துக்கு கடந்த ஒரு அந்த ஃபார்மேட் தான் எப்போதுமே சக்ஸஸ் ஆகிற ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்ம அந்த படம் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ள கதைகள் புதிய சிந்தனையோடு வருது. இப்போ இந்த ட்ராகன் எடுத்துக்கிட்டால், இல்லை ஒரு லவ் டுடே எடுத்துக்கிட்டால், ஒரு அந்தரங்கத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவங்க மனசில் உள்ள அந்தரங்கத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் அந்த அந்தரங்கம்லாம் அந்த ஃபோனுக்கு வந்துடுச்சு. ஸோ ஒருத்தர் ஃபோன் இன்னொருத்தர் கிடச்சிட்டா அவங்கள பற்றின அந்தரங்கத்தை தெரிஞ்சுக்கலாம். அதில் எவ்வளோ பல சங்கடங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு புது சிந்தனை. அது வந்து இந்த செல்ஃபோன் ப்ராக்டிஸுக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனைகளை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்றைக்கி ட்ரெண்டுக்கு உண்டான கதை. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் ஒரு அப்ரோச்சில் நாங்கள் அந்த படம் எடுக்கலை. இது ஒரு உள்ள தேவையளித்த மாதிரி ஒரு ரெகுலர் காமெடி என்டர்டெயின்மெண்ட் ஃபார்மேட்டில் என்டர்டெய்னராக நாங்கள். நீங்கள் குடும்பத்தோடு வாங்க, இன்னொரு குடும்பத்தை பாருங்கள். ஒன்றும் இல்லை, 2-3 குடும்பத்தை பாருங்கள். கலகலன்னு இருக்கும். ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. கேஆர் விஜயா அம்மாலேருந்து நீங்கள் சச்சு அம்மாலேருந்து திருப்பியும் டெல்லி கணேஷ் சார், இந்த மாதிரி எக்கச்சக்க பேர். நீங்கள் அனுமோகன் சாரும் சரி, நம்ம நளினி மேடமும் சரி, எல்லோரும் ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட். சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவாக வாழ்கிறவங்க, எவ்வளோ ஒழுக்கமாக இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அண்ட் ரமேஷ் கண்ணன் சார், சாம்ஸ் அவர்கள், எங்கள் அம்மாவும் சரி, திருப்பி எங்கள் அக்கா கேரக்டர் பண்ணவங்களும் சரி, இத்தனை படங்கள் நாங்கள் சேர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஒரு குடும்பம் மாதிரி, சின்ன பையன் வரைக்கும். அதே மாதிரி பூஜிதா பொன்னடா, ஒரு நல்ல அழகான ஒரு டீம் இது. பட்டாளத்தை வந்து சார் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து திரைக்கு கொடுத்துட்டார். கொடுத்துருக்க பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக நாங்கள் ரொம்ப கண்ணியமாக ஒரு தரமான படத்தை எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். சூப்பர். நிறைய படங்கள்ல வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு லவர் பாய் கேரக்டர்ல நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். அண்ட் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்?
எல்லாருமே இந்த காலகட்டத்தில் வந்து பணத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். பணம் 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 அதுதான் வந்து ஒரு மனிதனை முடிவு பண்ணுது. எதிர்காலமும் சரி, அவரோட வாழ்க்கையும் சரி. அது வந்து எப்படிலாம் ஆட்டி பிடிக்கும் அப்படின்றது தான். அண்ட் அதுக்காக எவ்வளோ ஏமாற்றம், எந்த அளவுக்கு ஆள் துணிவாங்க, அண்ட் அது ஒரு மனிதனை எப்படி மாற்றிடும். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு காதல்னு வரும்போது அந்த காதல், அந்த படம் எது முக்கியம்? அதுதான் வந்து இந்த படத்தோட சிம்பிள் ஆஸ்பெக்ட் சொல்லணும் அப்படின்னா, பணம் தான் ஜெயிக்க போகிறதா இல்லை காதல் ஜெயிக்குமா அப்படின்றது தான். ஓகே. ஸோ இட்ஸ் அபவுட் ஹியூமன் எமோஷன்ஸ். இந்த கான்செப்ட், இந்த படத்துக்கான கான்செப்டுக்கு ஒரு ஆரம்பம், ஒரு பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். இதுல இருந்து நம்ம ஓகே இந்த படம் இப்படி ஒரு படம் நம்ம எடுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருந்துச்சுல்ல, அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எதனால ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம்? அதுதான் சொன்னேன், நம்ம இது உள்ள தெளித்த மாதிரி ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணணும், நிறைய கேரக்டர்ஸ் வச்சு அப்படின்னு நினச்சோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 ஃபேமிலி கடையில் 2 மெச்சூர்ட் கேரக்டர்ஸுக்கு வர்ற அந்த காதல், அந்த காதல் ஏன் பிரேக் ஆகுது, எதனால் பிரிகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்து கடைசியில் சேர்றதுக்கு உண்டான சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதையின் உள்ளத்தை அளித்தா பற்றி நீங்கள் பேசும்போது அந்த படம் நீங்கள் எடுக்கும்போது எங்கள் தமிழ் சினிமாவே வேறையா இருந்திருக்கும். இன்க்ளூடிங் த எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு அஸ் டைரக்டராக ஒரு கம்பேக் கொடுக்குறீங்க அப்படி சொல்லலாம். இது எப்படி உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது சார்? என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, சவுண்ட் சைடும் சரி, ஃபோட்டோகிராஃபி சைடும் சரி, ஈவன் ஃபைட் அண்ட் டான்ஸ் கொரியோகிராஃபரும் சரி, வந்து கொரியோகிராஃபியும் சரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வளர்ந்துருக்கு. அது அந்த வளர்ச்சியை நம்ம வந்து வரவேற்கிறது தான். அந்த மாற்றத்தை நம்ம டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். அதில் அடாப்ட் ஆகிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ நாங்கள் எடுத்திருந்த காமெடி ஃபிலிம் வந்து அந்த காலத்தில் எப்படி ஊட்டி உரி ஒரு காமெடியாக இருந்ததோ அதே மாதிரி உள்ளத்தை அளித்தான். அதே மாதிரி தான் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். ஸோ அதனால் எங்களுக்கு பழைய ட்ரெண்டு புது ட்ரெண்டுங்கிற பிரச்சனையே வரல. And how is it working with ரங்கராஜ் சார்? அதை பற்றி சொல்லுங்கள் சார். வெரி டிமாண்டிங் பர்சன். அதான் ஆனஸ்ட் பார்ட். அவரோட ஸ்பீடும் அவரோட பேஸை மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உண்மையை சொல்கிறேன். ஐ கேன் சே நான் அதுக்கு நான் வைக்கப்படுறேன். ஸ்டில் நாட் ரைஸ் ரியலி. இப்போ தான் தெரியுது அந்த டைமில் வந்து விஜயகாந்த் சாரும் சரி, இல்லை ப்ராப்ளி மோகன் அவர்களும் சரி, அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து எவ்வளோ மெனக்கட்டிருக்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி இப்போ நிறைய கொஞ்சம் நம்மளுக்கு சலுகைகளும் சுகங்களும் இருக்குது, சௌகரியமும் இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போது அவங்க இன்னும் கஷ்டப்பட்டுருக்கணும். சம்திங் டு லேர்ன். என்னென்னா இன்னும் அவருக்குள்ளே எவ்வளோ பசி, ஒரு ஆர்வம் இருக்குது, ஒரு வெறி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இது பேஷனட் சினிமாவுக்கு. இந்த 6:30 மணி வரைக்கும் ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார் பார்த்தீங்களா? நாங்கள்லாம் வந்து 6 மணி முடிஞ்சிச்சா ஸ்டார்ட் ஆகும், எப்போ எஸ்கேப் ஆகும். அதுதான் ராங் தாட். நான் ஆக்சுவலி சமீபத்தில் வந்து ஒரு டோக்கியோக்கு போனப்போ பார்த்தேன். 90 வயசுலேயும் வந்து குளூரில் வந்து பெரிய பணக்காரர். ஆனால் அவர் வந்து வாலண்டரியாக வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு 64 வயசு லேடி வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, 4 வீடு இருக்குன்னாங்க. 4 வீடு இருக்காங்க, நீங்களே பெரிய ஆளுங்க அப்படின்னா. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு வண்டி ஓட்ட ரொம்ப பிடிக்கும், இன்றைக்கி ஓய்வு நாள், நான் ஏன் அது ஃப்ரீயாக ஓடணும்னு சொல்லி வண்டி விட்டுட்ருக்கேன், அதில் காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னாங்க. வாவ், என்ன தாட் ப்ராசஸ்ன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு மரியாதை, வேலை செய்யலைன்னா தான் அவன் மரியாதை அப்படின்னாங்க. ஸோ அதுதான் சார், வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கும், இன்னும் நம்ம பட்ஜெட்ஸ் இருக்கலாம், இன்னும் நம்மளுக்கு வந்து தேவையான விஷயங்கள்லாம் இருக்கலாம், அப்படின்லாம் அந்த குறைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் எல்லாரும் ஆசைப்படுறது தான். ஆசை யார் விட்டது? மேபி இந்த படம் நல்லா ஓடிச்சு அப்படின்னா சாருக்கு இன்னும் அந்த பெரிய பட்ஜெட்ஸ் கிடைக்கும். அவர் ஆசைப்படுற சில நிறைய விஷயங்களும் அவர் செய்யணும் ஆசைப்படுறேன் நான். என்னை பொறுத்த மட்டும் இந்த ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறதில்ல சார் சொல்கிறாங்க, எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு காரணம் பாரதிராஜா அண்டு இளையராஜா தான். பாரதிராஜா சார்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவ்வளோ இன்வால்வ் ஆகி ஒரு படத்தை பண்ணுவார். அவரோட ஒர்க் பண்ணுற இளையராஜா சார் வந்து ஐயோ, அவரை மாதிரி ஒரு சின்சியரான ஒருத்தர் பார்க்கவே முடியாது. காலையில் 7 மணிக்கு வந்து ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாங்கை பற்றி தான் நினைப்பார், வேறு எதை பற்றின சிந்தனையும் அவருக்கு இருக்காது. அதே மாதிரி அடுத்த சாங் முடிஞ்சு அன்றைக்கி நைட் 9 மணிக்கு காரில் ஏற போகும்போது மறுநாள் என்ன பாட்டு அப்படின்னு கேட்பார். அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லுவார், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுங்க அப்படின்னு. அந்த 2 நிமிஷம்தான் போயிடுவார். மறுநாள் காலையில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை வச்சு அவர் வந்து மியூசிக் பண்ணுவார்.
அதனால் அவர் ஹோம் ஒர்க்கெலாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அந்த நேரத்தில் என்ன வந்ததோ அதுதான் மியூசிக். அந்த மாதிரி சின்சியாரிட்டிக்கே இன்னொரு பேர் வந்து பாரதிராஜா அண்ட் இளையராஜா. இவங்க முன்னாடி நாங்கள் அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சதுனால நாம் வந்து ரொம்ப கரெக்டாகவும் சீரியஸாகவும் இருக்கணும், நேரத்தை வீணடிக்காமல் ப்ரொடியூசருக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது காரணமே இந்த 2 கண்கள் தான். அண்ட் ஸ்ரீகாந்த் சார் கூட ஒர்க் பண்ண அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் நான் அதாவது மோகன் சாருடைய அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதே மாதிரி தான் இருப்பார். கொஞ்சம் கூட ஒரு மூட் அவுட் ஆகிறதோ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஜோவியலாக ரொம்ப அதாவது ஒரு துடிப்போட ஒரு துள்ளலோடு இருக்கக்கூடிய கேரக்டர் நான் பார்த்தேன். எனக்கு ஏதோ மோகன் சார் வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிற ஃபீல் தான் எனக்கு ரொம்ப பழக்கமான அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. மோகன் சாரும் வந்து புது டைரக்டர்களுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுவார். எனக்கெல்லாம் வந்து எனக்கு மணிவண்ணன், மனோபாலா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே முதல் படத்துக்கு நாங்கள் பண்ணது காரணமே வந்து மோகன் தான். அவருடைய சப்போர்ட், அவர் சில்வர் ஜூப்ளி படங்கள் கொடுத்துட்ருக்கும்போது எங்களை ஆதரித்து எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக டேட்ஸ் கொடுத்து படம் பண்ண சொன்னார். அந்த ஒரு நல்ல ஒரு கேரக்டர் மாதிரி தான் சாரை நான் ஃபீல் பண்ணேன். நான் எங்கள் படத்தில் பெரிய பக்கபலமே வந்து சினிமாட்டோகிராஃபர். உண்மையிலே சொல்கிறேன், சாருக்கு அடுத்தது வந்து ஓய்வு இல்லாத வேலை செஞ்சது அவர் தான். அதாவது சாரோட ஸ்பீட் மேட்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஷார்ட் முடிஞ்சுன்னா டக்குனு மூவ் ஆகிட்டே இருப்பார். அவர் கேமரா எடுத்துட்டு எங்கே நெக்ஸ்ட்டு அப்படின்றாரு. பாவம் அவர் கேமரா அரேஞ்ச்மெண்ட், லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணோம். அந்த ஸ்பீடை மேட்ச் பண்ணோம். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். தேங்க்ஸ் டு சார் ஆல்சோ. ஆமாம், உண்மையிலே அது ஒரு ஷாட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஷாட் என்னன்னு பிளான் பண்ணிடுவோம். இந்த ஷாட் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஷாட்டை திங்க் பண்ணுறது இல்லை. முதலே இந்த ஷாட் நடந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த ஷாட் என்னன்னு பிளான் பண்ணிடுவோம். அது யார் வெளியே சொல்கிறது இல்லை. நம்ம இம்மிடியேட்டாக அது முடிஞ்சோம்னா அடுத்த செட்டப்புக்கு போயிடுவோம். அதனால் கேப்பே இருக்காது. கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டுகள் கொஞ்சம் கூட கொஞ்சம் சங்கடப்படுவாங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்குமே அப்படின்ட்டு. அது என்னால் தவிர்க்க முடியல இந்த பட்ஜெட்டில் பண்ணுறதுனால. ஒரு பழைய டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கேப் இருக்கு லாஸ்ட் படம் பண்ணி. இவருக்கு கூட நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலி எப்படி வந்து? சார் ஆக்சுவலி சமீப காலத்தில் அந்த ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. ஒன்று சின்ன திரையும் பண்ணிகிட்டு இருக்கலாம், படங்களும் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்படி பார்த்தா நான் பழைய நடிகர் தான். 25 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிக்கணும் இல்லையா? இப்போ இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கே வந்து எங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியல. என்ன சார்? சரி, ஆமாம். ஸோ ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், அவர் கூட நாம் அடாப்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது வந்து எண்ணத்துக்கு முதுமை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம பழைய ஆளுங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குது. அப்படி பார்த்தா 10 வருஷமோ 12 வருஷமா எனக்கு லவ் ஸ்டோரி பண்ணியாச்சு. டைம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி சார் தான் யோசிச்சிருக்காரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, காதல் எந்த வயதில் வந்திருக்குன்னு. அவருக்கு இருக்கு காதல், காதலுக்கு இப்போ இருக்கிற அவங்களுக்கு வரல. இப்போ இருக்கிற அவங்களுக்கு வெறும் வன்மரியாக இருந்திருக்கு. அப்படிதான் நான் யோசிப்பேன். ஓகே, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்துல ஸ்ரீகாந்த் சாரை கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அண்ட் இந்த படத்துல இந்த ரோல்ல நீங்க என்ன கேட்சியா ஃபீல் பண்ணதுனால இதை நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு? எனக்கு லவ் ஸ்டோரி, ஃபேமிலி என்டர்டெய்னர், எந்த ஆபாசமும் கிடையாது. லைட்டர் வெயின், வன்முறை, டபுள் மீனிங் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய எந்த சலிப்பும் இல்லாமல், எந்த நெருடலும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ரங்கராஜன் சாரோட படங்கள், நான் உதயகீதம் என்ன ரொம்ப ஒரு டக்குன்னு ஒரு பாதித்த ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் பாடல்கள், அவரோட பெரிய ஸ்ட்ரென்த் சாங்ஸ். ஸோ ஹியூமன் எமோஷன்ஸுக்கு நிறைய வேல்யூ கொடுப்பாரு. காட்சிகளில் வெறும் எமோஷன்ஸுக்கு நிறைய ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு வேல்யூ இருக்கும். ஸோ ஐ தாட் எஸ், வாண்டட் டு ஒர்க் வித் சார். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ஒரு புள்ளியார் சொல்லி தேவைப்பட்டுச்சு ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு. சமீப காலத்தை என்ன இது குடும்ப கதைகளே வரமாட்டேன்றது அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு டிராகனோ, ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு லவ் டுடே வருது இல்லையா? எங்கே வருது இப்போலாம்? வருஷத்தில் மேபி ஒரு லவ் ஸ்டோரி வருது. ஒரே ஒரு படம் 250 படங்களில் எண்ணிக்கையை பாருங்கள். காற்றுக்கு அடுத்தபடியாக எங்கும் நிறைந்திருப்பது காதல் தான் அப்படின்றோம். ஆனால் யாரும் காதலிக்க மாட்டேறாங்க. ஏன்னா இப்போ படங்கள் 100%
க்ரைமு, ம். சஸ்பென்ஸு, த்ரில்லரு, ஹாரரு இந்த இந்த ஜோனரில் தான் எடுக்கிறாங்க. ஆமா. இது இல்லாமல் ஒரு ஜோனராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி என்டர்டெய்னராக ஃபீல் பண்ணோம். அதுக்கு சார் ரொம்ப சூட்டபுளாக இருந்தார் அந்த ஸ்டோரி லைனுக்கு. அதனாலே அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா மக்களோட லைக்கிங்ஸ் வந்து மாறி இருக்கலாம். மேபி இப்போ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்லா இதுல கிரைம்ஸ் அண்ட் த்ரில்லர்ஸ்ல வந்து பெரிய பெரிய இமோஷன்ஸ் அவங்க கேட்ச் பண்றாங்க அப்படின்ட்டு கூட இருக்கலாம். பட் இந்த டைம்ல சொன்ன மாதிரி ட்ரெண்டா வந்து இப்போதைக்கு நிறைய போயிட்டு இருக்காது. ஹாரர், கிரைம், த்ரில்லர் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த நேரத்துல ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்றது வந்து ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஆமாம், மற்றவங்ககிட்ட இருந்து நம்ம வித்தியாசப்பட்டால் தான் அது வந்து கிளிக் ஆகும்னு ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே. அண்ட் அப்படி இல்லை, இப்போ கூட லப்பர் வந்து மாபெரும் வெற்றி படம். அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம். அந்த படம் வந்து முழுக்க ஒரு வயலன்ஸ்னு சொல்ல முடியாதுல்ல, அதுவும் ஹியூமன் எமோஷன்ஸ் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அந்த படம். எவ்வளோ என்ன ஒரு கான்செப்ட் அது. கிரிக்கெட் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், அதுக்கு வயசே கிடையாது. இப்போ என்னென்னா ரங்கராஜன் சார் நானும் வந்து கிரிக்கெட் ஆடுற மாதிரி தான் கணக்கு அது இல்லையா. அட்டகடி தினேஷும் சரி, நீங்கள் ஹரிஷ் கல்யாணும் சரி அடிப்பாருங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த படம். ஸோ நல்ல கதை இருந்தால் ஐ டோன்ட் திங்க் எனிதிங் எல்ஸ் மேட்டர்ஸ். கண்டென்ட் நல்லா இருக்கணும், அது யாரும் க்ரியேட் பண்ணணும், இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதான் சொல்கிறேன்ல, மதகஜ ராஜா வந்துச்சு, பெரிய ஹிட் ஆச்சு, 12 வருஷம் கழிச்சு. அந்த படத்தில் என்ன கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பக்கம் கிளாமர் இருக்கும், ஒரு பக்கம் ஜோக்ஸ் இருக்கும், ஹியூமர் இருக்கும், கலகலன்னு பெரிய பட்டாளமே இருக்கும். சுந்தர் சி சார் படம்னா சுந்தர் சி சார் சொல்லுவார் என்கிட்ட லாஜிக்கெலாம் எதிர்பார்க்காத ஒன்லி மேஜிக், வந்தமா சிரிச்சமா போனமான ஸ்ரீ மூட்டையாக பிரச்சனையை வச்சுருக்காங்க எல்லாரும், அவங்களுக்கு திருப்பி நம்ம கூப்பிட்டு போய் பிரச்சனையாக தான் கொடுக்கணுமா அப்படின்னுவார். அவர் சொல்கிறது கரெக்டு, வந்தார் கரெக்டாக ஜெயிச்சுட்டு போனார் இல்லையா. அதான் சொல்கிறேன், ஒரு பண்டிகைக்கு எந்த மாதிரி படம் தேவை அந்த படம் தான் அவர் கொடுத்துருக்காரு. ஆமாம், இன்றைக்கி ஹாரர் படங்களுக்கு மத்தியில் இந்த காமெடியும் ஈடுபடுது இல்லையா. அதனால் வந்து காமெடி எவர்கிரீன்ங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அவர் ஒரு பேட்டர்னில் தான் வந்து காஃபி வித் கதல் ட்ரை பண்ணார். எமோஷன்ஸ் மேபி அது அவர் நினச்சது ஃபுல்ஃபில்லாக வந்து அதில் கம்யூனிகேட் பண்ண முடியும் இருக்கும். பட் அது செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு எது தெரியுமா அது பெரிய சக்ஸஸ். சுந்தர் சார் வந்து என்னை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னை காஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு வேறு தாட்டில் இருந்தார், எப்படி பண்ணுவணும் அப்படின்னு. படம் பார்த்துட்ட பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி யூ ஹாவ் ஒன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்ரீ நீங்கள் கலக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஒரு இயக்குனர்கிட்ட, அவ்வளோ பெரிய அச்சீவ் பண்ண இயக்குனர்கிட்ட அந்த வார்த்தை வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்டர்டெயின் பண்ணேன் அப்படின்னு. ஸோ தட் இஸ் வெரி நைஸ். மேபி எனக்கு இன்னும் அதில் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சில தாட் இருக்கலாம். பட் எனக்கு அந்த இயக்கத்தை நான் அங்கே உருவாக்கியிருக்கேன்ல, அதுதான் தேவை நம்மளுக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி லப்பர் பந்து அப்படி பாத்தீங்கன்னா கமர்ஷியலிசம் அப்படின்றத தாண்டி கான்டென்ட் வந்து கொஞ்சம் பெருசாவே இருந்துச்சு படத்துல அப்படின்னு சொல்லலாம். மேபி நீங்க கமர்ஷியலிசம் பெருசா கான்சென்ட்ரேட் பண்றதுனால இந்த மாதிரி சில படத்தோட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காம ஓடுற படம் தான் கமர்ஷியல்ன்றது அதுதான் ஆக்சுவலி டேர்ம். அந்த படம் ஹிட் ஆனதால தான் நீங்கள் கமர்ஷியல்னு சொல்கிறீங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு படம் தான் ப்ளூ ஸ்டார், அதுவும் கமர்ஷியல் தானே, அதுவும் ஓடிச்சுல. நீங்கள் ப்ராக்டிக்கலி யோசிக்க வேண்டியது என்னென்னா, நான் பண்ணக்கூடாதுதான் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி படம் வந்தால் பண்ணுறது ரெடி. பூ கூட பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து கிராமத்தை பேஸ் தான் வந்துச்சுல்ல. அன்றைக்கி என்ன சொன்னாங்க எல்லாரும், சார் எனக்கு கதை சொல்லிட்டு என்ன சொன்னார், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் சொன்னாங்க மோஸ்ட் ராங் காஸ்டிங் வந்து ஸ்ரீகாந்த் சார், அவர் வந்து ஐடிக்கார மாதிரி இருப்பார் சார், அவர் வந்து கிராமத்து பையன் சொன்னால் எப்படி சார் ஏற்றுப்பாங்க அப்படின்லாம் பேசினாங்க. சாருக்கு எல்லாம் சொல்லிட்டு பின்னே சார் அவன் வந்து கேட்குறீங்க அப்படின்னு, அதை மாற்றி காட்டு அப்படின்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்னது. சம்பளம் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் வரேன் சார் அப்படின்னு. நான் ஒரு நாள் வந்து அங்கே எல்லாரும் வந்து மாத கணக்கு உட்காந்து அந்த பார்வதியிலே எல்லாம் வந்து ஒர்க் ஷாப் பண்ணாங்க. முதல் நாள் போனேன், அடுத்த நாள் எல்லா நாளும் ஒரே டேக் தான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஷாட் நீங்கள் சசிசாரை கேளுங்க அந்த ஷாட் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல ஹீரோயினே கிடையாது. இப்போ சொல்கிற அந்த காட்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் காட்சி எப்படி பண்ணுவீங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு தொட்டி இருக்கும், ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான், யார் தங்கராஜ். ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் வந்து அப்படி கவனிக்கிறான். அவன் யார் கண்ணில் படக்கூடாதோ, அவனோட உண்மையை தெரிஞ்சிடக்கூடாதோ அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க தொட்டிக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு அவங்களோட இந்த பாவாடை தெரியுது. அந்த பாவாடை போயிட்டு விலகின பிறகு திருப்பி அவன் மேலே வந்து கண் தெரியுது. அதுக்கப்புறம் தான் முகம். இதை வந்து இந்த வட்டம் இருக்குல்ல, சின்ன லென்ஸு, இந்த லென்ஸ்குள்ளே நான் மார்க் பண்ணிக்கிட்டு நான் பண்ணணும். அந்த லென்ஸில் அதுதான் பாவாடை, அது தொட்டி, அதுக்கு மேலே வந்து அவங்க கண் தெரியுது, அதுக்கப்புறம் அவங்க முகம் வருது. இதுக்குள்ளே இத்தனை எக்ஸ்பிரஷன், இத்தனை மாற்றங்கள் ஒரே டேக்கில் பண்ணணும்.
பண்ணிட்ட பிறகு சசி சார் கண்ணில் தண்ணி வந்துட்டு அவர் வந்து கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அன்னைக்கு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் எம்பாரஸ் ஆனாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தானே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கட்ஸ் இருக்கணும் முதல்ல. கரெக்ட். எல்லாம் இருக்கிறவங்க கிட்ட போய் படம் கொடுத்துட்டு படம் பண்ண வைக்கிறது என்ன பெருமை இருக்குது? அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மள தேடி கண்டிப்பா வரும் நிறைய இடத்துல. பட் வராத இடத்துல நம்ம தேடி போறதும் வந்து இட்ஸ் திங் தானே சார். அது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐ டோன்ட் நோ, 25 வருஷம் கழிச்சுட்டா போயிட்டு பாய் கொடுங்க. ஐம் ஹாப்பி இன் மை ஜோன். தான் ஐ எம் ஹாப்பி. என்னை நம்பி யார் வராங்களோ அவங்கள நான் மதித்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை நம்பி சார் வந்தார், அவருக்கு மரியாதை கொடுக்குறது தான் என்னோட பெருமைன்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கம்பேக் அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஓப்பனிங் பாயிண்ட் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க. அண்ட் வாட் திஸ் மூவி இஸ் கோனா கிவ் யூ பேக் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்த படம் என்ன உங்களுக்கு திரும்பி கொடுக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வந்து குட்வில் அண்ட் ஹாப்பினஸ். எனக்கு வந்து ஹாப்பினஸ் என்னன்னா ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் பண்ணிட்டேன் ஹாப்பியாக. அண்ட் ஐம் பார்ட் ஆஃப் ஒரு பெரிய இயக்குனரோட அவரோட ஒரு கனவுல நானும் பங்களிப்பு இருந்திருக்கேன். எனக்கு சந்தோஷம். அவர் பயணத்தில் நான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு டேரக்டரோட டைட்டில் கார்டு கிளாப்ஸ் வாங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய எத்தனை ஹீரோஸ் கிடச்சிருக்கு. மேபி ஒரு இளைய தளபதி கிடச்சிருக்கும், சில ஹீரோஸ் கிடச்சிருக்கும் இல்லையா? சூப்பர் ஸ்டார் வந்தாருன்னா, கமல் சார் வந்தாருன்னா, விஜயகாந்த் சார் வந்தாருன்னா, விஜய் அஜித் இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்திருக்குமா? சாருக்கு வந்திருக்கு. அப்படி நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஐ எம் ஹாப்பி தட் யூனோ ஒரு நியூ கம்மிங் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர், லெஜெண்டரி டேரக்டர் கூட ஒர்க் பண்ண ஹாப்பினஸ் இருக்குது. சின்சியராக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதில் வந்து ஜனங்களை கரப்ட் பண்ணக்கூடாது, அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், அவங்கள ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கணும். ஒரு தவறான எண்ணத்தை விதைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குட் இன்டென்ஷனோடு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸ்ரீகாந்த் சார் வந்து சூப்பரான ஒரு ஹீரோவாக நாங்கள் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அண்ட் அதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட் ரோல்லையோ ஒரு கேரக்டர் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக கேரக்டர் ரோல்ஸ்லையுமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் வில்லனா ஒரு நெகட்டிவ் ரோலில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. மேபி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. வர்ணஜாதம்னு பார்ஷியல் நெகட்டிவ் தான் அது ஷேட். மிருகால அவுட் அண்ட் அவுட் ஹீரோ இஸ் ஆன்டகனிஸ்ட், ப்ரொட்டகனிஸ்ட் தான் ஆன்டகனிஸ்ட். கடைசியில் என்ன சொந்த மனைவியை கொலை பண்ணக்கூடிய ஒரு கொலைகாரனாக தான் இருக்கான். அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கிடையாது. எனக்கு சின்ன வயசில் பாதிப்பு என்ன வந்து அதெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கவே இல்லை. இவன் கெட்டவன் தான் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஐ டன் தட். பண்ண மாட்டேன்னு நாங்கள் ஒன்றும் கிடையாது. ஃபியூச்சர் ஆல்சோ ஐ மே டூ. அடுத்த மாதம் ஒரு இன்னொரு படம் வருது, அது என்ன மாதிரி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். நான் பேச விரும்பல, சம்பவம் பேசும் என்னோட ஒர்க் பற்றி. பட் நான் என் வேலையை வந்து அதே ஒழுக்கம் கண்ணியத்தோடு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கேட்ட டைரக்டர் கேட்டு நான் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். நீங்க இப்ப சொன்ன மாதிரி ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்டா ஒரு படம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப வேற ஒரு ஹீரோ இப்போ வந்து பெரிய ஸ்டார்ஸா இருக்க ஒரு ஹீரோ கூட ஒரு நெகட்டிவ் ரோலா ஒரு வில்லன். வை நாட்? அந்த படத்துல லட்சுமி ராய் தானே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஃபீமேல்லாம் வந்து ஹீரோ ஆயிடுறாங்களே, நான் வில்லன் ஆயிட்டேன்னா. நம்ம சினிமாவில் என்ன இப்போ ஹீரோ வில்லன் ஆயிட்டான்னா கெட்டவன் ஆயிட்டான் அப்படின்னா அவன் வில்லன் தானே. ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் ஹீரோ. அதானே இருக்கு. நீங்க சொல்றது வந்து நாளைக்கு ஒரு விஜய் படம், அஜித் அவங்க படம், அதுல வில்லனா பண்ணுவேன் நானே. தாராளமா ரஜினி சார் படத்துக்கு படத்துக்கு ரெடியா இருக்கேன். ஓகே. அண்ட் ரொம்ப பெரிய நன்றிகள் உங்க ரெண்டு பேருக்கும். இன்னைக்கு வந்து வசந்த் டிவிக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக வந்து பதில் சொன்னதுக்கு. அண்ட் ஐ ஹோப் கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதல் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வந்து ஹிட் ஆகும், உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் தரும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.